அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். புனிதமான லைலத்துல் கத்ர் இரவுகளில் நாம் இருக்கிறோம். இந்த இரவுகளில் நாம் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்குகிறான். சின்னதாக ஒரு 2 ரக்காத் நீங்கள் தொழுதா கூட இந்த ஒவ்வொரு இரவிலும் 1000 மாதங்கள் நின்று அந்த 2 ரக்காத் தொழுத நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இதுதான் லைலத்துல் கத்ர் சொல்லிட்டு நமக்கு தெரியாது. குறிப்பிட்ட ஒரு நாளை மட்டும் எடுத்துக்காம நீங்கள் ஒவ்வொரு இரவையும் இதுதான் லைலத்துல் கத்ர் இரவு, இது இருக்குமோ சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோட ஒவ்வொரு நாள் நீங்கள் அமல்கள் செஞ்சுக்கிட்டே வந்தால் நிச்சயமாக அந்த இரவை உங்களால் அடைந்து கொள்ள முடியும். கொஞ்சமாக செஞ்சாலும் அதை தொடர்ந்து செய்கிற மாதிரி பாருங்கள். அதாவது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, லைலத்துல் கத்ர் இரவுனாலே நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருக்கணும், அதனால் டெய்லியும் அப்படி முழிச்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இரவு, அதாவது அந்த 27வது இரவை மட்டும் பார்த்துப்பாங்க. அந்த இரவில் மட்டும் முழிச்சிட்டு இருந்துட்டு அமல்கள் செய்வது சொல்லிட்டு மற்ற இரவுகளை விட்டுருவாங்க. இது எந்த அளவுக்கு உறுதியான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது. அந்த இரவில் தான் லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது சொல்லிட்டு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக சொல்லவே இல்லை. கடைசியாக அந்த ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள். 21 இரவில் இருக்கலாம், 23வது இரவில் இருக்கலாம், 25 இருக்கலாம், 27 இருக்கலாம், 29 இருக்கலாம் சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக இது எல்லாத்திலும் நம்ம அமல்கள் செய்யணும். இப்போ நைட்டு முழுக்க தூங்காமல் இருக்கணுமா? நிறைய பேர் கேட்குறாங்க இந்த டவுட்டை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தூங்காமல் இருக்கலாம். ஏன்னா விழித்திருப்பது சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் எல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. தூங்கவே மாட்டாங்களாம். தூங்காமல் விடிய விடிய அமல்கள் செஞ்சுட்டு இருப்பாங்களாம். உங்களால் அந்த அளவுக்கு முடியாவிட்டாலும் முடிஞ்ச அளவு செய்யுங்க. உங்களால் எத்தனை ரக்காத் தொழுவ முடியுமோ அத்தனை ரக்காத் தொழுவுங்க. இப்போ நைட்டு நீங்கள் தூங்குறீங்க, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 ரக்காத்தை தொழுதுட்டு தூங்கிடுங்க. சகருக்கு எப்படி இருந்தாலும் எழுந்திருப்பீங்கல்ல. சகருக்கு ஒரு 3:30 மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னா ஒரு 3 மணிக்கு அப்படி எழுந்துறீங்க. இந்த லைலத்துல் கத்ர் இரவில் வரும்போது மட்டும் வரும் இரவுகளில் ஒரு 3 மணி அப்படி இரவு எழுந்துச்சுட்டு கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் தொழுவலாம், குரான் எடுத்து ஓதலாம், திக்ருகள் எடுக்கலாம், அந்த மாதிரி செய்யலாம். இரவு முழுக்க கண் விழிச்சு அமல்கள் செய்ய உங்களால் முடியும்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். உங்கள் உடம்புல அந்த தெம்பு இருக்குது, என்னால் முடியும் அப்படி இருந்தால் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, செஞ்சால் உங்களுக்கு நல்லது. இல்லை முடியல, நான் மாத்திரை போடுறேன், எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது, என்னால் முடியாதுன்னா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கலாம். ஏன்னா மஹரிப் டு மறுநாள் ஃபஜ்ர் வரை லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது. உங்களால் அந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அமல்களை நீங்கள் செய்யலாம், மிஸ் பண்ணாமல். நடு இரவில் செய்வது தான் சிறந்தது. இப்போ நீங்கள் லேட்டாக கூட தூங்கிக்கலாம், இல்லை சகருக்கு நான் சொன்ன மாதிரி முன்கூட்டியே எழுந்து செஞ்சுக்கலாம். இதை மாதிரி நீங்கள் செய்யும்போது அதிக பவர்ஃபுல்லான திக்ருகள் இருக்கும். சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நிறைய பலன்கள் தர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி திக்ருகள் எடுத்து ஓதுக்கலாம். அதிகமாக தௌபா செய்யலாம். நம்ம சேனலில் கூட நான் 10 துவாக்களை போட்டிருப்பேன். 10மே சிறந்த தௌபா துவாக்கள் தான். அந்த 10மே நீங்கள் ஒன்றுன்னா ஒரு இரவு ஒரு துவா சொல்லிட்டு ஓதலாம், இல்லை மொத்தமாகவும் ஓதிக்கலாம். திக்ருகளை பொறுத்த வரைக்கும் அந்த 4 திக்ருகள், அல்லாஹ்விற்கு பிடித்த திக்ருகள் இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டே சொன்னது தான் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த மாதிரி திக்ருகளை நீங்கள் ஓதலாம். இந்த மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். இதை நீங்கள் பார்த்து ஓதுனாலே போதும். இன்றைக்கும் நான் சிறந்த ஒரு துவாவை தான் சொல்ல போகிறேன். இந்த துவாவில் ஏராளமான சிறப்புகள் இருக்குது. நார்மலாக நீங்கள் நைட்டில் இந்த துவாவை நீங்கள் ஓதி கேட்டாலும் உடனடியாக அல்லாஹ் உங்களுடைய தேவையை நிறைவேற்றி தருவான். உடனடியாக உங்கள் கஷ்டத்தை நீக்குவான். இது நார்மலான நாட்களில். இது போன்ற லைலத்துல் கத்ர் இரவுகளில் சொல்லவே வேணாம். இந்த துவாவை அவசியம் எடுத்து ஓதிக்கிங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த துவா தெரிஞ்சிருக்கும். இந்த துவாவை எந்த நேரத்தில் ஓதலாம்? நைட்டு முழுக்க நீங்கள் ஓதலாம். இப்போ நீங்கள் தொழ போகிறீங்கன்னு நினச்சிக்கிங்க, தஹஜுத் நீங்கள் தொழ போகிறீங்க, தஹஜுத்துக்கு முன்னாடியே ஓதிக்கலாம். தஹஜுத் தொழுதுட்டும் இந்த ஒரு துவா குறிப்பிட்டு ஒரு 11 முறை நீங்கள் ஓதி துவா செஞ்சாலே நிறைய பலன் இருக்குது. இதை ஓதி அல்லாஹ்விடம் நீங்கள் உங்கள் தேவைகளை கேளுங்க, கஷ்டங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த இரவோட இரவாக உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அவ்வளவு சிறப்பான இந்த துவா என்ன சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله اللهم اغفر لي. சின்ன துவா தான், ஆனால் இந்த ஒரு துவாவில் நிறைய திக்ருகள் அடங்கியிருக்கு. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் அதுலேருந்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இது வரைக்கும் ஒரு கலிமா. இந்த ஒரு கலிமாவை நீங்கள் சொன்னாலே 5 வித நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிடும். 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மைகள் கிடைக்கும், 100 நன்மைகள் எழுதப்படும்,
100 தீமைகள் கழிக்கப்படும். ஷைத்தான் கிடந்து பாதுகாக்கும் ஒரு அரணாக இது இருக்கும். இந்த நன்மை யார் செய்கிறாங்களோ இதை விட சிறந்த நன்மையை வேறு யாராலையும் கொண்டு வர முடியாது. இப்படி 5 வித நன்மைகள் இந்த ஒரு கலிமாவை சொல்வதால் கிடைக்குது நார்மலான நாட்களில். இது போன்ற லைலத்துல் கத்ர் இரவில் நீங்கள் ஓதுறீங்க, இந்த ஒரு கலிமாவை மட்டும் நீங்கள் எடுத்து ஓதுனா 1000 மாதங்கள் தொடர்ந்து ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இரவு தான் நீங்கள் ஓதுறீங்க, ஆனால் 1000 மாதங்கள் ஓதுனா எவ்வளோ உங்களுக்கு நன்மை கிடைக்குமோ அவ்வளோ நன்மைகளை இந்த ஒற்றை இரவில் அல்லாஹ் உங்களுக்கு தந்துடுவான். அப்போ ஒவ்வொரு இரவும் இது ஓதிக்கொண்டே இருக்கும்போது எவ்வளோ சிறப்பு பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த கலிமா தவிர இன்னும் என்ன இருக்குது, அல்லாஹ்விற்கு பிடித்த திக்ர்கள் இதில் இருக்குது. சுபஹானல்லாஹ் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குது, அல்லாஹு அக்பர் இருக்குது, சொர்க்கத்தின் பொக்கிஷமான திக்ர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அது இருக்குது. கடைசியாக தௌபாவிற்கான சிறந்த வார்த்தை அல்லாஹும்ம ஃபிர்லி. தௌபா செய்யாமல் இந்த நோன்பை நம்ம தாண்டி வந்துடக்கூடாது. நிச்சயமாக தௌபா செய்யணும். அதுவும் இதில் அடங்கிடுச்சு. சின்ன ஒரு துவா தான், கண்டிப்பாக எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஏராளமான நன்மைகள் இதில் அடங்கியிருக்கு. அதனால தான் இந்த ஒரு துவாவை இரவில் யார் விழுத்து எழும்போது இந்த துவாவை கேட்டு அல்லாஹிடம் ஏதாவது பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரக்காத் நீங்கள் தொழுறீங்கன்னா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், உங்கள் தேவைகள் நிறைவேறப்படும் சொல்லிட்டு நபி அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அற்புதமான ஒரு துவா. சாதாரண நாட்களில் இரவுகளில் விழிப்பு வரும்போது இந்த ஒரு துவாவை நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் தேவைகளை அல்லாஹிடம் சொன்னால் போதும். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி தருவான். வாக்குறுதி தரப்பட்ட ஒரு துவா. சில துவாக்கள் இருக்கும், சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் ஓதுனா கிடைக்கும் அப்படி இருக்கும். ஆனால் சில துவாக்கள் எப்படின்னா, இந்த துவாவை நீங்கள் ஓதுனா நிச்சயமாக உடனே கிடைச்சிரும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஹதீஸ்களில், அல் குரானில். அதில் இருக்கிற ஒரு துவா தான் இது. இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட துவாக்களை இது போன்ற நாட்களில் புனிதமான இரவுகள் நீங்கள் ஓதி துவா செய்யும் போது நிச்சயமாக நிறைய பலன் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓதிருக்கீங்களா என்னன்னு தெரியல. போன ரமதானில் நான் போட்டிருக்கேன் இந்த துவாவை, நிறைய பேர் ஓதி இருப்பீங்க. இந்த ரமதான்லையும் ஓதி பாருங்கள், நம்பிக்கையுடன் ஓதி பாருங்கள். இதனுடைய பொருள் என்ன சொல்லிட்டு ஒரு முறை நல்லா படித்து பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம என்னதான் இந்த துவாவில் கேட்குறோம் சொல்லிட்டு ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். அல்லாஹ்விடம் நம்ம கேட்குறோம், இதெல்லாம் கேட்குறோம் சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை ஓதுங்க. இஷ்டம் போல் ஓதுங்க. இந்த அளவுக்கு தான் எண்ணிக்கை அப்படிலாம் இல்லை. ஈஸியான துவா தானே, நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கலாம். தனியாக உட்காந்து ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு நீங்கள் ஓதலாம். சஹருக்கு ஏந்திருப்பீங்கள்ல, ஏந்திருக்கிறதுக்கு முன்னாடி இந்த துவாவை ஓதிட்டு பிறகு நீங்கள் தொழலாம். தஹஜ்ஜுத் தொழுதுட்டு இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கலாம். அதிகமான எண்ணிக்கையில் ஓதுங்க. ஓதி நல்லா துவா செய்யுங்க. உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். விதி இறக்கப்படும் இரவுகள் இது. எந்த இரவானாலும் இருக்கலாம். நம்முடைய ஒரு வருடத்திற்கான விதியை அல்லாஹ் இறக்கி தருகின்றான். நாம் இது போன்ற துவாக்களை கேட்கும் போது அந்த விதி நிச்சயமாக அழகாக மாறும். ஏன்னா நம்முடைய விதியை மாற்றக்கூடிய சக்தி வேறு எதற்குமே இல்லை. ஒன்றுத்துக்கு மட்டும்தான் இருக்குது. நாம் கேட்கும் துவாக்களின் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் நம் விதியை மாற்றுவான், நம் கஷ்டங்களை தீர்ப்பான். சில பேர் என்ன நினைப்பாங்க, அவ்வளோதான் விதி முடிஞ்சு போச்சு, நம்ம என்ன துவா கேட்டாலும் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க துவா கேட்டுட்டு. அப்படி என்றைக்குமே சோர்ந்து போயிடாதீங்க. தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. சிறப்பான நாட்களில் நாம் இருக்கிறோம். இந்த நாளை, இந்த இரவுகளை ஒருபோதும் விட்டுடாதீங்க. கொஞ்சம் சிரமப்பட்டு கண் விழிச்சு நல்ல நல்ல துவாக்களை கேட்டு பாருங்க. நிச்சயமாக மாற்றம் நடக்கும். இந்த ஒரு வருடம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். ஏன்னா அல்லாஹ் எல்லாத்தையும் பார்க்குறான். நாம் செய்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் அவன் பார்க்குறான்ல. என்னுடைய அடியான் எனக்காக இவ்வளோ அமல்கள் செய்கிறான். எதற்காக இவன் செய்கிறான்? என்கிட்ட ஒரு தேவை வேண்டி கேட்குறான், நன்மை எதிர்பார்த்து செய்கின்றான்னு சொல்லிட்டு அல்லாஹ் மிகவும் திருப்தி அடைவான். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவான். நம்பிக்கையுடன் துவா செய்யுங்க. உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே இந்த நோன்பாக நீங்கும். அந்த நம்பிக்கை உங்கள் மனசில் உறுதியாக இருக்கணும். அந்த நம்பிக்கையை நீங்கள் துவா செஞ்சாலே நிச்சயமாக நீங்கும். அப்படி உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்களும் சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.